பால் காய்ச்சி வந்து தயிர் உரைய வைக்கணும். மட்டக்களப்புன்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து தெரியும். இங்கே வந்து தயிர் ஃபேமஸ்ன்னு சொல்லி அடுப்பை முட்டி நம்ம காய்ச்சிரும். நல்லா காய்ச்சி வரணும். காய்ச்சி வரதுக்குள்ள கொஞ்சம் அந்த வத்தி வர நேரம் ஒரு மனம் ஒன்று வரும். அந்த நேரம் கொஞ்சம் காய்ச்சிப்பட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அதை இறக்கி ஆற வைக்கணும். கொதிக்கணும் நல்லா அழகாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நாவல் கொல்லி இருக்கணும். நாவமர கொல்லி நாவல் கொல்லியில் காய்ச்சினா அந்த பால் இன்னும் சுவையாக இருக்குமான்னு சொல்லுவாங்க. நெருப்பு வந்து வரும் நல்லா பார்த்து பசு தயிர் முறையை வைக்கிறவங்க ஆனால் எருமை தயிர் மாதிரி டேஸ்ட்டாக வராது. நல்லா காய்ச்சினா தான் தயிர் கொஞ்சம் நல்லா காய்ச்சியாக வரும். ஆற வச்சுட்டு திருப்பி அதை மண் சட்டியில் ஊற்றணும் நமக்கு தேவையான அளவுக்கு. நான் வந்து இந்த அளவுக்கு தான் பால் ஊற்றி வச்சேன். இவ்வளவும் நல்லா கொதிச்சு வத்திருக்கு. இளம் சூடு, அந்த இளம் சூட்டில் உறவேண்டா ஏற்கனவே நம்ம காய்ச்சிருந்த தயிரில் கொஞ்சம் எடுத்து வணக்கம். தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. நீங்கள் திவாட அம்மா அப்படி சொல்லணும். சரி, ஓகே. எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ வந்து வீட்டை நிற்கிறேன்ன்றது வந்து நான் ஏண்டா இந்த ஃபேமிலி சம்மந்தமான வீடியோக்கள் தான் இப்போ வந்து நிறைய வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்கு வந்து என்னத்துக்காக இந்த காணொலி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னத்துக்காக இந்த காணொலி? பால் காய்ச்சி வந்து தயிர் உரைய வைக்கணும். அதாவது மட்டக்களப்புன்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து தெரியும். இங்கே வந்து தயிர் ஃபேமஸ்ன்னு சொல்லி, அதாவது மாட்டு தயிர் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லி. ஏன்னா ஸோ உண்மையிலே வந்து மட்டக்களப்புக்கு யாராச்சும் வந்தாலோ இல்லை நாங்கள் இங்கே எங்கேயா போனாலும் வந்து கேட்பாங்களோ வந்து இந்த எருமை தயிர் வந்து கொண்டு வர மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நீங்கள் அந்த ரோட்டாலெலாம் வந்து ட்ராவல் பண்ணைகள் வந்து நிறைய அந்த மண் சட்டிகளில் வந்து அடிக்கடிக்கு வச்சு வந்து விற்பாங்க. இங்கே மட்டும் இல்லை, செங்கல் ஏரியாவிலேருந்து எல்லா இடமும் வந்து. ஸோ அதே மாதிரி வந்து மட்டக்களப்புலேயும் இந்த தயிர்ன்றது வந்து ஃபேமஸ். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மாட்டு பட்டியல் வந்து வச்சுக்கிறது வந்து அதிகம் தானே. ஸோ அப்போ அதுலேருந்து வார பால் எடுத்து இந்த தயிர் வந்து போடுவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு முதல் இருந்ததை விட இப்போ வந்து கடுமையாக குறைஞ்சிட்டேன். அப்படி தானே? இப்போ என்னன்னா இந்த பால் வண்டி காய்ச்சறதை விட காய்ச்சி விற்கிறாக்கிட்ட வாங்கியிலே சாப்பிடுது போயிடுவாங்க. வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுன்னு சின்ன வயசுல எல்லாம் இருக்கக்குள்ளே பால் வாங்கி, அதாவது எருமைப்பால், எருமையிலேருந்து வர அந்த பால் வாங்கி அதுக்கப்புறமா வந்து அதை காய்ச்சி அதை தயிராக மாற்றி அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இப்போ வந்து அந்த மாடு வச்சுக்கிறவங்கள அந்த வீதம் குறைஞ்சி ஆனால் வந்து தயிர் விற்கிற வீதம் வந்து குறைஞ்சிட்டேனே. இப்போ வந்து அதிக அளவாக இல்லை, ஒரு சில இடத்த விற்கிறாங்க. எங்களோட ஊரில் இருக்குது. அதை சொல்லணும் வந்து உண்மையிலே தயிர்ண்டா நிறைய பேருக்கு வந்து விருப்பம். அப்படி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தா தம்பி நான் தயிர் தான் கூட சாப்பிட்றேன்னு சொல்லி உங்களோட மைண்டில் இப்போ ஓடும் சொல்லி அவங்கள வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உண்மையாக வந்து இன்றைக்கு வீட்டை தயிர் தான் செய்ய போகிறாங்க. இந்த காட்டு தூக்கி அதாவது அம்மா ரெடியாக நிற்கிறா. வந்து இந்த பால் வாங்கியிருக்கோம். இது எத்தனை லிட்டர் பாலுமா? 5 லிட்டர் பால். இன்றைக்கு இந்த பாலை எப்படி காய்ச்சி அதை வந்து தயிராக மாற்றுறன்றதை வந்து மட்டக்களப்பு ஸ்டைலில் உங்களுக்கு வந்து செய்து காட்ட போகிறோம். நம்ம அதை செய்ய போகிறோம். அதை நான் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை நான் இன்றைக்கு உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும். இப்போ தான் வந்து எங்கள்கிட்ட அந்த வீட்டு வேலைகள் வந்து ஓரளவு முடிஞ்சிருக்கு. இப்போ நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கேட்டுக்கு மேலே இருக்கிற அந்த இது அடித்தவங்க. அப்போ வீடு கொஞ்சம், அதாவது எங்களோட வளவு வந்து கொஞ்சம் குப்பையாக தான் கிடக்கும். என்ன பாருங்க, அந்த ஃபுல்லாக அந்த குப்பையெல்லாம் அல்லாமல் அப்படி வந்து கிடக்கு. ஸோ அப்போ வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, என்ன தம்பி உங்கள்கிட்ட வீடு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அது என்னென்னா ஏன்மா அப்படி கிடக்கு? இன்னும் ஒன்றும் கிளியர் பண்ணல. எல்லா வேலையும் கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வீடை வந்து கிளியர் பண்ணுவாங்க. அப்படியே சரி, ஓகே. இந்த இடத்துல தான் வந்து செய்யப்படும். எனக்கு தெரிஞ்ச முதல்ல வந்து ஞாபகம் இருக்குது. அதாவது சின்ன வயசில் இருக்கைக்குள்ள வந்து அம்மாக்கள் அதை பெரிய அளவில் காய்ச்சின்னு எல்லாருக்குமே செய்வாங்களோ. அதை தாண்டி வந்து இந்த அந்த ஃபங்க்ஷன்கள் இருக்குது தானே முதல். இப்போ தான் வந்து இந்த ஃபங்க்ஷன்களில் வந்து அந்த பிரியாணி சாப்பாடு அப்படி இப்படி எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு நார்மல் சாப்பாடு கொடுக்குறதுன்றது வந்து இப்போ குறைவு. எல்லாருமே வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வந்து பிரியாணி தான் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆட்டுறச்சி, அதாவது ஆடு வந்து ஒரு முழு ஆடு வாங்கி கொண்டு அதை வெட்டி ஆட்டுறச்சி சமைச்சு அதோடு சேர்ந்து இந்த தயிர் வந்து செய்வாங்க. தயிர் சாப்பாடும் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து உண்மையிலே ஃபேமஸ் முதல்ல வந்து. ஆனால் இப்போ வந்து குறைஞ்சி போயிட்டு. ஆனால் இன்றைக்கு வந்து போய் திடீரென்று வந்து தயிர் செய்ய ஆரம்பிச்சிருங்க. தயிர்கான நாள் காய்ச்சினா வேண்டி காய்ச்சி சாப்பிடுவோம். அதாவது இப்போ கடையில் இப்போ முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு சின்னல் இருக்க கூட நான் 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறேன் ஒரு பானை. இப்போ
350 ரூபா 500 ரூபா வரைக்கும். ஆனால் இப்போ பால் வந்து எந்த அளவுக்கு ஊற்றுறாங்களோ அவங்க தார பாத்திரத்தில் அந்த அளவுக்கு காசு எடுப்பாங்க. ஆனால் முதல் இருந்ததை விட வந்து பல மடங்கு வந்து கூடிட்டு அப்போ இங்கே பக்கம் வந்து ஈஸியாக இந்த பால் எடுக்கலாம்ன்றதுக்காக வந்து இன்றைக்கி அதை நம்ம அப்பா வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் போத்த பால் வந்து 250 ரூபா. அப்பா வந்த பிறகு நான் அண்ணாவும் வந்த பிறகு நான் போய் வாங்குறேன் இல்லையா ஒரு நாள் அண்ணா வந்து இந்த பால் வாங்கிட்டு வருவான் எங்கேயாச்சு. இன்றைக்கி வந்து அப்பா போய் வாங்கிட்டு வந்திருக்கார். ஸோ இது எத்தனை லிட்டர்? 5 லிட்டர். அப்போ 5 லிட்டரில் வந்து காய்ச்ச போகிறோம். அதாவது இதை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு படிமுறையை கொஞ்சம் நோமலாக சொல்லிடுவோம் என்ன செய்யணும்னு சொல்லி ஃபஸ்ட்டாக. இதை வந்து இப்போ அடுப்பை மூட்டி நம்ம காய்ச்சிரும். நல்லா காய்ச்சி வரணும். காய்ச்சி வரதுக்குள்ளே கொஞ்சம் அந்த வத்தி வர நேரம் ஒரு மனம் ஒன்று வரும். அந்த நேரம் கொஞ்சம் காய்ச்சிப்பட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை இறக்கி ஆற வைக்கும். அதை ஆற வச்சு வந்து நகைச்சூடுன்னு சொல்லுவாங்க. அந்த இளஞ்சூட்டில் உறவேண்டா ஏற்கனவே நம்ம காய்ச்சிருந்த தயிரில் கொஞ்சம் எடுத்து நாங்கள் இப்போ இந்த பால் வேண்டக்குள்ளே பக்கத்தில் வேண்டாக்கள் தான் தயிர் கொஞ்சம் வாங்கி எடுத்துருக்கோம். அதை எடுத்து கொஞ்சம் இந்த பாலில் உள்ள விட்டு கரைக்கலாம். சில பேர் தண்ணியும் விட்டு கரைக்காங்க. நான் கொஞ்சம் பாலை விட்டு தான் கரைக்கிறேன். கரைச்சி போட்டு சைட்டால் கொஞ்சம் விடுறான். அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் சயின்ஸ் ரீதியாக சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா இதில் வந்து அந்த பாக்டீரியா நல்ல பாக்டீரியா வந்து இருக்கும். அதான் வந்து தயிராக மாற்றுற அது முதல் செய்த அந்த தயிர் இருக்குது தானே அதில் அந்த பாக்டீரியா கொஞ்சம் இருக்கும். அப்போ இதை காய்ச்சிட்டு எடுத்ததுக்கப்புறமா வந்து இதுக்குள்ளே அந்த இதை போட்டோன்னே அதில் பாக்டீரியாவில் இல்லாமல் பரவி அந்த பாக்டீரியா வந்து அந்த தயிராக மாற்றும். அதான் உண்மையிலே சயின்ஸ் ரீதியானது. முதல்ல வந்து ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் அம்மா சொல்லுவாள் அந்த பக்கத்து விட்டு இருக்க வந்து அந்த ரோமோர் கொஞ்சம் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னால் நான் போய் அந்த வாழலையில் கொஞ்சம் தருவாங்க அதை வாங்கிட்டு கொண்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்றைக்கு அந்த உரமெல்லாம் வாங்கி எடுத்துறீங்களா? ஆக்களை பாருங்க நல்லா நித்துரு. ஹலோ வணக்கம். என்ன ஜஸ்டி ஹலோ எல்லாமே வந்து பார்க்குறது வீடியோவில் கடும் மோசமாக கிடக்கு. படம் மோசமாக இன்னும் ஓரிரு மாதங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக மாற்றி எடுத்துருவோம் வீட்டை. இப்போ தேவையில்லை இந்த அவ்வளோ வேலை பிரச்சனையால் வந்து இப்போ ஒதுங்க வச்சாலும் திரும்ப வந்து எப்படியும் வேலையால் அது இதாக இருக்காது. எப்படி சொல்கிறேன் நீட்டாக வராது. அப்போ எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா தான் திரும்ப வந்து வீடை நீட்டாகணும். அப்போ அதுக்காக தான் அப்படியே வந்து கிடக்கு. மங்களகரமாக விளக்கேற்றோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அது வடிவாக வந்து உங்களுக்கு படிமுறையாக காட்டுவா அம்மா வந்து வடிவாக சொல்லித்தர போகிறாங்க உங்களுக்கு வந்து. இதுக்கப்புறமா நீங்களும் நாட்டுக்கு வந்தீங்கன்னா தயிர் காய்ச்சி சாப்பிடுங்க பாலை வாங்கினேன் பார்த்து பேசுகிறாங்க. பிள்ளையா செஞ்சிருந்தேன் இல்லை சரியாக தான் செய்கிறேன். நிறைய பேருக்கு வந்து தயிர் விருப்பமாம்மா. அண்ணாக்கெல்லாம் சொல்லி இல்லை வேறு என்ன விரும்புவேன். ஆச்சு வந்து சூடாக காய்ச்சி சூடாகினதுக்கு அப்புறமா பாலை ஊற்றுறோம். வா அப்படி இருக்குன்னு வரணும். முக்கியமாக சொல்லணும் வந்து எருமை பால். எருமைப்பால் ஏன்னம்மா அந்த பசுப்பாலில் காய்ச்சல இல்லையோ? பசுப்பாலுக்கு காய்ச்சலாம். ஆனால் எருமை தயிர் தான் ஃபேமஸ். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பசுப்பாலை விட வந்து எருமைப்பாலுக்கு தான் வந்து விலை கூட. நம்ம எருமைப்பால் கொஞ்சம் நல்ல தடிப்பாக இருக்கும். பசுப்பால் வந்து கொஞ்சம் தன்மையாக இருக்கும். ஆனால் பசு தயிர் முறையை வைக்கிறவங்க ஆனால் எருமை தயிர் மாதிரி டேஸ்ட்டாக வராது. அதாவது பாலில் வந்து ஒன்றுமே போடல, வெறும் பாலை ஊற்றிட்டு அப்படியே காய்ச்சி கொண்டு இருக்க வேண்டியது. கொதிக்கணும் நல்லா நல்லா கொதிச்சு வரும். எவ்வளோ நேரம் எடுக்கும் இப்போ வந்து சும்மா சாதாரணமாக சொல்கிறேன்டா? ஒரு காமணத்தி அளவு நல்லா காய்ச்சல் ஒரு 20 நிமிஷம். 20 நிமிஷம் வச்சு காய்ச்சணும். நல்லா காய்ச்சினா தான் தயிர் கொஞ்சம் நல்லா கட்டியாக வரும். காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு திருப்பி அதை மண் சட்டியில் ஊற்றணும். நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பாத்திரத்துல நம்ம ஊற்றி எடுக்கணும். ஊற்றிட்டு திரும்ப அந்த சூட்டை பார்க்கணும். நம்ம திரும்ப சூடு எந்த அளவில் இருக்கோ நோமலான அரைவாசி சூடு குறைஞ்சதுக்கு பிறகு நம்ம உரையை போட்டாச்சு. எவ்வளோ நேரத்தில் வந்து தயிரா மாறும்? அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 12 மணிக்கு போட்டால் இரவைக்கு ஒரு 6-7 மணிக்கு தான் தயிர் ஆகும். சரியா?
அந்த அதுக்குள்ளே வந்து உயிரோட பாக்டீரியாக்கள் இருக்குது தெரியுமா? சின்ன சின்ன இப்படி புழு மாதிரி தெரியாது. தயிர் காய்ச்சல் இது வரைக்கும் வந்து அந்த என்னன்னு சொல்லி தெரியும். அதுதான் இது தயிராக மாற்றுறது வந்து. அதாவது அது வந்து நல்ல பாக்டீரியான்றதால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பாலோட அந்த தண்ணி எல்லாம் வந்து கலப்பாங்க. பொறுமையாக வந்து இந்த பாலை காய்ச்சி குடிக்கிறதுக்காக வாங்கினீங்கன்னு சொல்லிச்சுன்னா. ஆனால் அப்படி செய்தால் வந்து இந்த தயிர் வந்து நல்லா வராது. அதான் மெயின். ஏன்னா தண்ணியெல்லாம் வந்து ஆவியாகி போயிடும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து உடனே போய் வந்து எங்கே அந்த பால் கறக்கிற இடம் இருக்குது சில இங்கே வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாடை வந்து பட்டியாக வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல போனால் அவங்க காலையில் அடுத்து வந்து பின்னேறம்னு சொல்லி 2 டைம் நினைக்கிறேன். 2 டைம் வந்து பால் கறப்பாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த பாலை உடனே வாங்கிட்டு வந்தால் தான் நமக்கு தெரியும். உடனே கலக்கிறவங்க வந்து டக்குனு அதில் தனியாக கலக்கல நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு. ஸோ அப்படி தான் இங்கே வந்து வாங்கிட்டு வரவங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் அப்படி செய்கிற இல்லை. ஆனால் தெரியா என்ன விளக்கம்னு சொல்லி. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இப்படி அந்த தயிராக மாறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியா தான் லாக்டோபாசிலஸ்ன்ற அந்த பாக்டீரியா. சின்ன வயசில் படித்த ஒரு ஞாபகம் இருக்குது. அந்த பாக்டீரியா தான் இதை வந்து தயிராக மாற்றுறது. அது வந்து பிரச்சனை இல்லை உடம்புக்கு பண்ணுறாங்க. உண்மையாக தயிர் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். நான் பார்த்துருக்கேன் அந்த ரோட்டு வழியிலலாம் வந்து வழியாக அடுக்கி வச்சுருப்பாங்க சட்டிகளில். வெளிநாட்டிலேருந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ட்ராவல் பண்ணைகளை வந்து அந்த ரோட்டு ஓரங்களில் வந்து அப்படி அந்த சட்டி அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்படி வந்த தயிர் தான். யாழ்ப்பாணத்துலேயும் இருக்குது, வடமால பக்கமும் இருக்குது தயிர் செய்கிறது வந்து. ஆனால் இஞ்சால பக்கம் வந்து படுவாங்கரைன்றது தான் எங்களோட ஊர் வந்து இருக்கிறது பழுதாவும் மட்டக்களப்பில். ஸோ அப்போ இஞ்சால பக்கம் வந்து இது இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ். தயிர் நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் மாடு வளர்க்குறது கூட தானே. அப்போ அந்த டைமில் வந்து நல்லா எல்லா இடங்கள்லையும் வந்து தயிர் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லா இடங்கள்லையும் அந்த வீடுகள் வந்து இதாகிட்டு. இந்த பாருங்க வந்து இப்போ ஊத்தைக்குள்ள வந்து இந்த அளவில் இருந்தது. இப்படி எப்படி வத்திருக்கணும் பார்த்தீங்களா, கொஞ்சம் கீழே இறங்குது. என் வாழ்க்கையிலே முதல் தடவையாக வந்து நான் இன்றைக்கு இந்த பால் காய்ச்சிட்டேன். நிறைய காலத்துக்கு வந்து எனக்கு தெரியா. அம்மா வந்து வீடியோ எடுக்க வந்து விட்டுட்டு போயிட்டா. சரி காய்ச்சி வாரேன் நான் என்ற மற்ற வேலையை பார்க்குறேன்னு சொல்லி போய்ட்டு அம்மா அங்கால போயிட்டு நிற்கிறா. ஒன்றும் இல்லை, சும்மா பாலை ஊற்றிட்டு இப்படி லாலே லாலாண்டு ஆட்டி இருக்க வேண்டியது. கூப்பிடுவோம் சும்மா மணக்குது. அம்மா மணக்குது போல எனக்கு டைம் தெரியும் தானே எனக்கு வரமாட்டேன். கொஞ்சம் மணக்கிற மாதிரி இருக்கு. என்ன காய்ச்சிப்படலையோ எப்படி அங்கே இருக்க வந்து சொல்லு. அதான் ஒரு மாதத்தில் ஒரு தரமோ இல்லை 2 தரமான்னு சொல்லி சொன்னாலும் இப்போ எங்கிட்ட வீட்டை இப்படி அப்பாவோ இல்லை அண்ணா ஆராய்ச்சி வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. இந்த பால் அம்மாக்கள் காய்ச்சி அதை போடுவாங்க. ஸோ அப்போ நான் இங்கே நிற்கக்கூடிய டைம் இருந்தால் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து இப்போ தயிரை வந்து இப்போ ஜஃப்னா சைட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மோர் வந்து செய்கிறது வந்து அதிகம். மோர் வந்து இல்லை மோர் கடைகள் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கும். ஆனால் வெட்டிக்குளு சைட்டில் வந்து நான் அந்த மோர் கடையில் வந்து காண்றதில்லை. உங்களுக்கு தெரியும் மோரண்டா அந்த கொச்சிக்காக அதெல்லாம் வெட்டி போட்டு அப்படி செய்வாங்க. இந்த அளவுக்கு அப்படி இருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு தான் போட்டு செய்வாங்க. தயிரை வந்து அப்படி கட்டியாக்கிட்டு அதை அப்படி அடித்து அதுக்குள்ளே சீனி போட்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி வந்து கடையில் தான் நிறைய வந்து இருக்கும், இனிப்பாக தான் சாப்பிடுவாங்க. இப்போ எங்களுக்கும் போய் முதல்ல குடிக்கக்குள்ள வந்து ஒரு இதாக தான் இருந்தது. சொன்ன நம்ப மாட்டேங்க உண்மையிலே வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டாக போய் யாழ்ப்பாணத்தில் அந்த மோரன்றதை வந்து குடித்தேன் நான் வந்து. அம்மாட நீ அவங்க மோர்ன்றது தெரியுமா என்னண்டு பார்த்தீங்களா? நான் சொன்ன இப்போ ஜோசிப்பாங்கள வந்து சும்மா சொல்கிற வேண்டிய சொல்லி அம்மாவுக்கே தெரியாமோ மோரண்டை மோர் வெளியில் வெளி கடையில் இருக்கான்றாங்க. நான் அவன் ஒரு நாள் வாங்கி குடிக்கல. அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் அடிச்சு போட்டு வச்சுக்காங்களோ, ஒரு இனிப்பும் இருக்காது. சும்மா அதான் இப்போ இங்கே தயிர் கடைகிறது தானே நம்மளோட பக்கம் மோரண்டு சொல்லுவாங்க. சீனி போட்டு கடைவாங்க. சீனி போட்டு கடைகிறது தான் இங்கே வந்து மோரண்டு சொல்கிறேன். இங்கே வெட்டிக்குளோ சைடில் வந்து அது இந்த பால் வந்து காய்ச்சிறது நாவல் கொல்லி இருக்கலோ, நாவமர கொல்லி. அந்த நாவ கொல்லியில் காய்ச்சினா அந்த பால் இன்னும் சுவையாக இருக்குமான்னு சொல்லுவாங்க. அப்படியா? அது ஒரு தனிச்சுவையாண்டு. உண்மையா அப்படியெல்லாம் இருக்கும் என்ன உண்மையில அது ஆரம்பங்கள்ல நான் காய்ச்சி நான் அப்படி தூக்கியெல்லாம் ஆத்தினா பிரச்சனை இல்லையா?
உண்மையிலே ஒரு 2 மாடை வாங்கி வளர்த்தா சொல்லுவாங்களா அந்த பிள்ளையை பெற்றத்தை ஒரு 2 மாடை வாங்கி வளர்த்துருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்க்கை. நார்மலாகவே வந்து இப்போ முதல் வந்து எல்லா இடங்கள்லையும் இந்த வீடுகள் இல்லாததால் வந்து எல்லார வீட்டையும் வந்து மாடு வச்சுருப்பாங்க. நீங்கள் மாடு வளர்த்துருக்கீங்களோ? இல்லை. மாடு வளர்த்து கோழி வளர்த்துன்னா என்னென்னு தெரியாது. இப்போ தானே ஓரளவு இந்த பிள்ளால் வந்து 2 கோழி கொடு எனக்கு தெரிஞ்சுண்டு அவ்வளோ வருஷத்துக்கு பிறகு எனக்கு வந்து 25 வயது. 25 வயதில் எனக்கு ஒரு 15-12 வயது இருக்கையில் வந்து இதில் ஒரு கோழி கொடு சின்ன கட்டினாங்க. அது கட்டினதோட அப்படி இருந்தது. இந்த கோழியெல்லாம் வளர்க்கல. ஆனால் நான் பிறக்க முந்தியெல்லாம் கோழி வளர்த்துன்ற மாதிரி அப்பா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியாது. பிள்ளைகளை வளர்க்க தண்ணீரம் கோழியெல்லாம் வளர்க்க டைம் இல்லை. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து கோழியோ இல்லை ஒன்றுமே வந்து வளர்த்தா இல்லை. இப்போ இது கூட அண்ணா தான் ஃபஸ்ட்டு அங்கே அந்த சின்ன கூடு வந்து வாங்கி கொண்டு கொடுத்தேன் கோழி வளங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இந்த கூடு வந்து அக்கா காயன அக்கா வந்து அடித்து எடுத்தவங்க வந்து. ஆனால் உண்மையிலே அதில் நன்மை இருக்குது. அதை தான் வந்து சொல்லுவேன். நாங்கள் வந்து வெளியில் போய் முட்டை வாங்குறோம் இல்லை ஏன்னா இப்போ வந்து எங்களை வீட்டு இன்றைக்கி எத்தனை கோழி மணிக்கு மொத்தம் 4 கோழி நிற்கும். ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை வைக்கும்? 4 முட்டை வைக்கும் ஒரு நாளைக்கு. அப்போ உண்மையாக வந்து இப்போ புரிச்சு திறந்து பார்த்தாலும் முட்டை அடிக்கிருக்கும். எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கண்ட கோழி வச்ச அந்த முட்டை தான் வந்து. ஸோ அப்போ உண்மையாக இடம் இருந்தால் நீங்கள் இதை செய்யலாம். செஞ்சால் உண்மையில அதை கடையில் போய் வாங்கணும். இப்போ இதுக்கு வந்து இது தீன் செலவு என்ன? தீன் வாங்கணும். முட்டை தீன் வாங்குற கடையில் முட்டை தீன் வாங்குறேன். அதாவது ஒரு மாதத்தில் கூட வாங்குவீங்க? இல்லை, ஒரு கிழமைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு 5 கிலோ அப்படி வாங்குறேன். வாங்கினா அதை எவ்வளோ வைக்கிறேன்? நேரத்தோட ஆர்டர் தீன் கொடுத்தேன். ஒரு நாளைக்கு வரும் 4 கோழி அன்னைக்கு 4 முட்டை வைக்கும் அஞ்சு பாருங்க. அப்போ வளர்த்தாலும் நல்லது தானே. இது வந்து அண்ணாட முயற்சி, அந்த அக்காட முயற்சி. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இப்போ வந்து சைட்டால் கொதி வர ஆரம்பிச்சிட்டு வச்சு போட நேரமாக இருக்கும். 10 நிமிஷம் இருக்குண்ணே. இப்படி வந்து போட்டுட்டு அப்படி ஆட்டாமல் இருந்தால் அது அப்படியே பொங்கி வந்து வளைஞ்சிடும். இப்போ வந்து கொதிக்க ஒடி ஆரம்பிச்சிட்டு நல்லா நெருப்பு விடுவது. 10 நிமிஷம் முடிஞ்சிருக்கும். இப்போ இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்குதுல்ல. ஈஸியான முறை. உண்மையிலேயே வந்து இப்போ காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லி இல்லை. இப்போ இது வந்து எவ்வளோ ஒரு 1000 ரூபாய்க்கு தான் நாங்கள் இந்த பால் வாங்கியிருக்கோம். 1000 ரூபா வாங்கியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இப்படி ஒரு சின்ன பானை இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு மண் சட்டி மாதிரி கொண்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 350 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் போகும். என்ன சில டைம் பெரிய பானைக்கு பெரிய 1000 ரூபாயிலையும் வந்து இருக்குது. இப்போ இது வந்து எத்தனை பானைக்கு ஊற்றக்கூடிய மாதிரி இருக்கும்? அம்மா அவங்க தார பானை 4 பானைக்குள்ள ஊற்றலாம். 4 பானைக்கு ஊற்றலாம். அப்போ அவங்க தார பானை 350 ரூபாய். 350 ரூபா அப்படின்னா லாபம் தான். இப்போ கடைசியாக எப்போ செஞ்சுனீங்களே இது? நாங்கள் போன கிழமை எங்காச்சினது தான். போன கிழமை முந்தின கிழமை நெஞ்சால்பழம் நிற்கிறீங்களே. ஆச்சு சாப்பிட்டேன். நாங்கள் இது ஒரு தரம் இது பன்னீர் கறி சமைச்சு நாங்கள் பால் வண்டி வீடியோவில் பன்னீர் கறி சமைச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நெருப்பு வந்து வரும் நல்லா பார்த்துதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவில் வந்து இருந்தது. இப்போ வந்து எவ்வளோக்கு வத்திருக்குன்னு சொல்லி பாருங்க. பாருங்க இதன் முடியும் இங்கே இருந்தது. இப்போ அவ்வளோ அப்படியே வந்து வத்திட்டு இன்னொரு கொஞ்ச நேரம் இருந்தால் சரி. என்னம்மா கொஞ்சம் நேரம் இருந்தால் வாவ். வாசம் கொண்டு வருது தானே. வாசம் வருது பாப்போம். டிஃப்ரெண்டான ஒரு இதம் இருக்குண்ணே. இந்த வாசம் வந்து வரும். எனக்கே தெரியா உண்மையிலே இன்றைக்கு தான் நானே வந்துருந்து ஓகே இப்படி தான் தயிர் இஞ்சி செய்கிறாங்க. காய்ச்சிப்பட்டா அந்த மனம் கொண்டு வரும். இந்த டைமில் எடுத்து கிளாஸ்லேயும் குடிக்கலாம் தானே. அந்த பருவம் வந்தால் சரி தானே. கிளாஸில் குடிக்கிற பருவம் வந்தால் சரி தானே. இது வந்து நிறைய குடித்தா தியக்கும். கூட குடிக்கலாம். இல்லாட்டி இது தேயிலையோட கலந்து குடிக்கலாம். தண்ணிப்பால் கொஞ்சமாக குடிக்கணும். தண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கண்டா பாலுக்குள்ளே. தண்ணி எவ்வளவு கொதிச்சு வத்தும். அதில் நட்டம் தான். பால் நம்ம தண்ணி அண்டி வேணா பால் தாராக்கள் தான் பால் தர மாட்டாங்க. நீங்கள் இந்த தண்ணி சொல்லி போகிறாங்க. இல்லை தண்ணி கலந்தால் வந்து நல்லா இருக்காது. உடனே வந்து போய் எடுத்துகிட்டு வரணும். அதான் சொன்னேன் வந்து கையோட அந்த இடத்துல ஏதாவது கறக்கிற இடத்துல 2 வாங்கிட்டு வந்தால் தண்ணி கலக்க மாட்டாங்க. ஆனால் இங்கெல்லாம் பெரும்பாலும் அப்படி செய்கிற இல்லை. செய்தா நமக்கு தானே பாலை வச்சு கூட நிறைய இதுகள் செய்யலாம் உண்மையாக. இப்போ இது கொதிக்கக்குள்ளே நம்ம தேசி புளியை புளிஞ்சு விட்டா சரி. புட்டுன்னே அது காய்ச்சா கட்டியாக வரும். அந்த கட்டியாக அவ்வளவையும் படித்து எடுக்கணும். எடுத்தால் மற்ற அவ்வளவு தண்ணியாக வரும்.
அதான் இதுக்கு எடுக்கிறேன். அதுக்கு அந்த பன்னீர் கிடக்குறேன். அந்த மற்ற இதெல்லாம் இது செய்கிறேன் நினைக்கிறேன் நம்ம என்னென்னா அந்த இது மோர் செய்கிறது ஒரு தண்ணியா. ஓ அப்படி தான் இருக்கு தெரியும். அதெல்லாம் தெரியும் எனக்கு வந்து. அதை நான் திரும்ப ஒரு விளக்கம் சொல்கிறேன். இப்போ அங்கே வந்து நான் யாழ்ப்பாணத்தில் அந்த மோரண்டு சொல்லி குடித்தா அங்கே போய் அந்த பச்சை வச்சிக்கா அந்த வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு வந்து குடிச்சிருக்கேன். ஆனால் மோரண்டு அடித்தாலே உண்மையாக தயிரோட செய்வாங்க. அதான் மோரண்டாலே அப்படி தான் வந்து இந்த யூடியூப்லேயோ இல்லை எங்கே பார்த்தாலும் மாதிரி இருக்கும். ஆனால் மட்டக்களப்பில் மோரண்டு சொல்லி சொன்னால் அந்த தயிரை வந்து கட்டியாக்கி அடிச்சிட்டு அதை அதில் சீனியெல்லாம் போட்டு குடிக்கிறது தான் மோரண்டு வந்து சொல்லுவாங்க. அது தெரியல வந்து இங்கே வர இடத்துல இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோ காலத்தில் மோரன்றதை உண்டு. இங்கே மட்டக்களப்பில் அந்த இனிப்பத்தான் குடிச்சிடுவேன். யாழ்ப்பாணத்துக்கு போனதான் முதல்ல வந்து மோரன்றது மட்டும் வாங்கி குடிச்சு பார்த்துருக்கேன். நமக்கு 20 நிமிஷத்துக்கிட்ட வந்துருக்குமா? வந்துருக்கேன். காய்ச்சல் கிட்டத்தட்ட இப்போ வச்சு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிருக்கும் போல. எந்த அளவுக்கு வச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. அதாவது இங்கே இருந்த பால் வந்து ஊத்தைக்குள்ளே இப்போ வந்து கீழே இறங்கிட்டு அப்படியே ஃபுல்லாக. இப்போ இது சரியாம்மா? இப்போ இன்னும் கொஞ்சம் காய்ச்சி போடட்டும். பால் தயிரா மாறும் முன்னே பாலை வெட்டி தரலாம் போல, காய்ச்சி தருவா போல. வேலையை போட்டு நம்ம செய்யணும். பிரச்சனை இல்லை. அதான் நான் சொன்னேன் வந்து வீடியோ எடுக்கணும் வந்தான் விட்டுட்டு தண்டை வேலையை பார்க்க போயிட்டேன். காய்ச்சி விட்டுட்டு பிரச்சனை பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம் போல இதை வச்சு. இந்த அனுபவம் யார் யாருக்கு இருக்குன்றதை வந்து மறக்காமல் கொமாண்ட் பண்ணுங்க. தயிர் போகணும்னு சொல்லி சொன்னாலும் முன்கூட்டி வந்து ஓடுறதா இருந்தால் அம்மா எழுதிடுவா. அப்படியே அம்மாவை பிடிக்கல வந்து நான் வந்து இந்த அளவுக்கு தான் பால் ஊற்றி வச்சேன். இவ்வளவும் நல்லா கொதிச்சு வத்திருக்கு. இப்போ நல்ல மனம் வந்துட்டு இறக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து இதை தயார் நிலைக்கு வந்துட்டு இதுக்கப்புறமா வந்து இதை கொண்டு அப்படியே ஆற வச்சுட்டு சட்டியில் ஊற்றி அந்த உரமா போடுற ப்ராசஸ் தான் இருக்குது. சரி, ஓகே. ஆறட்டு வேணே ஆற்று நடக்க நல்ல மனம் வந்துட்டு சூப்பர் மனம் வந்துருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த ஹிப்லாம் வந்து சட்டியெல்லாம் ஏற்கனவே கழுவி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் தான் வருது சும்மா குடிக்க போகிறேன். அதாவது இதை வந்து இப்போ குடிக்கிறனாலும் குடிக்கலாம். ஆனால் வந்து இப்போ வெறும் இதாக வந்து குடிக்க மாட்டாங்க. இதுக்குள்ள சாயம் ஊற்றுவாங்களா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க இல்லைம்மா? இப்போ ஆத்திரமானே என்று சொல்லி பார்த்தீங்கன்னா உரைகிறது கொஞ்சம் லேட்டாகும். சூட்டோட இருந்தா கொஞ்சம் மாற்றி போட்டு ஊற்றணும் சொன்னா இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து மண் சட்டி ஏன்னா இந்த மண் சட்டிக்குள்ள வந்து ஊற்றி வைக்க போகிறோம். அதாவது இதுக்குள்ள அப்படி ஊற்றி அதுக்கு அந்த உரமுறை போட்டு வச்சா சரி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 3/4 முடிஞ்ச இந்த இருக்குது பானை. இதான் நான் சொன்னது 350 ரூபா இந்த பானை. இதுக்குள்ளே வந்து இப்படி தயிர் வாங்கினா இது வந்து 350 ரூபா இந்த பானை. இவ்வளவு பாலையும் 4 பானைக்கு ஊற்றலாம். 4 பானைக்கு ஊற்றலாம். அதாவது இந்த பால் இப்போ இது வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கி தந்துருக்காரு நினைக்கிறேன்ப்பா. தெரியல எங்கள் பால் வாங்கி தந்துட்டு போயிட்டாரா? இது வெளிநாட்டு ஆக்களோட டைம் பிடிக்கல நம்மளோட ஃபேமிலியை. ஒவ்வொரு இடம் மாறி மாறி அக்கா இப்போ நான் கொஞ்சத்துக்கு முன்னாடி நான் மட்டும் தான் தனியாக நின்றேன். அப்புறம் அம்மா இங்கே போய் மார்க்கெட்டு போயிட்டு வந்தோம். வந்து இப்போ இந்த வேறு நாளைக்கு இதை முடிஞ்சா இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமையிலேருந்து நீ அக்காடை விட்ட ஷிஃப்ட் ஆகிவா. மூத்த கடை விட்டேன். இப்போ குடிக்க போகிறேன். கொஞ்சம் ஊற்றி தான் கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சம் ஓகே வேணும். சீனி வேணும் போடும். இது நம்மளோட வேலை. எங்கே சீனி தான் சுனை தான் ஒரு காமணத்தியானதெல்லாம் உரம் போடணும். ஹீட் குறையும் தானே.
படத்தில் இப்போ நுர வருது பிரச்சனை அதான் போயிடும் போது ஆமந்திரி Wow. ஓகே இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுமா ஒரு 15 வரைக்கும் ஆற வச்சு 15 இருக்கும் சரி ஓகே இப்போ வந்து எடுத்து அதை சட்டியில் திரும்ப ஊற்றணும் உங்களுக்கு தேவையான அளவில் சட்டி எடுத்து கொடுங்க ஓகே நிச்சயமாக இதை ஊற்றலாமே 2 சட்டி ஃபுல்லாகும் இதுவே வந்து ஒரு குடும்பத்துக்கு தாராளமாக காணுமே கிட்டத்தட்ட 5 போத்தல் பால் வாங்கினது 2 சட்டி என்ன அந்த ஒரு பானைக்கு வந்து ஊற்றிக்கி அதான் சொன்ன மாதிரி இது தாராளம் நாங்கள் எங்களோட குடும்பத்துக்கு வாங்குறது இன்றைக்கு பானை மட்டும்தானே அளவு சரி இப்போ வந்து வடிவாக அதாவது பாலை காய்ச்சி அதை ஆற வச்சு இதில் வந்து ஊற்றியாச்சு இப்போ வந்து அதை உரம் உடஞ்சிருச்சா அதாவது பழைய தயிர் அதில் வந்து பாக்டீரியா இருக்கும் தண்ணி ஊற்றி கரைப்பாங்கன்னா தண்ணியில் கரைக்கல என்ன பண்ணலாம் பாலில் கொஞ்சம் எடுத்து கரைக்க இது வந்து பழைய தயிர் தானே அதெல்லாம் அந்த பாக்டீரியாக்கள் இருக்கும் கூட அப்போ அதை கொஞ்சம் போட்டால் அந்த பாக்டீரியா அப்படியே வந்து வந்துடும் சரி சரிங்க ஓகே கலந்து விட்டா சரி அப்படி சரி மூணுக்கும் வந்து அவ்வளோவா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா வந்து இது என்ன செய்கிற அப்படியே மூடி வைக்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரமாகும் ஒரு 6 மணிக்கு தானே அப்படி 6 மணி அது கிட்டத்தட்ட ஒரு 6 மணித்தேலம் 7 மணித்தேலம் ஆகும் அது நான் கொஞ்சம் டைம் போக போக கொஞ்சம் நல்லா கட்டியாக வரும் வந்து உங்களுக்கு தேவையான அளவை பார்த்து நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் அவ்வளோதான் இதில் ப்ராசஸ் ஓகே இதில் வந்து இதில் கொஞ்சம் இளம் சூடு இருக்கிறபடியா இதை வந்து அரிகட்டுகளாக தான் மூடணும் அரிகட்டில் கொஞ்சம் ஓட்டரி தானே இதில் கொஞ்சம் இளம் சூடு அதில் அப்படி மூடி மூடி கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு இதில் பார்த்துருக்காங்க சரிண்ணே சரி ஓகே வந்து அப்போ வேலை வந்து முடிஞ்சு இதுக்கப்புறமா வந்து இதை எடுத்து சாப்பிட்ற மட்டும் தான் வேலை தயிர் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இப்படி தான் வந்து தயிர் செய்கிற முறை ஓகே இன்றைக்கு வந்து மட்டக்கிளப்பு ஸ்பெஷல் சொல்லி சொல்லலாம் இந்த தயிர் வந்து மட்டக்கிளப்பு மட்டும் இல்லை எல்லா இடத்தையும் இருக்கு ஆனால் இங்கே பக்கம் வந்து இது கொஞ்சம் அதிகம் அதாவது எருமை தயிர்ன்றது வந்து கொஞ்சம் அதிகம் இது எப்படி வந்து செய்கிறன்றதை வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் காண்பிச்சிருந்தேன் இது எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் கொமாண்டில் சொல்லுங்க
தயிர் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். காசு கொடுத்து வாங்குறதை விட நம்மளே செய்கிறது வந்து இன்னும் நல்ல உடம்புக்கு நல்ல நல்லா திருப்தியாக வந்து இது எந்த கலப்படமும் இல்லை, இது நல்லதா நம்மளே செய்கிற ஒரு திருப்தி இருக்கும். அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய்.